வாழைக்காய் பொடி மாஸ். வாழைக்காய் பொடி மாஸ் வந்து வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது மைல்டாக இருக்கும், ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப இதமாக இருக்கக்கூடியது தான், ரொம்ப சட்டன்னு செய்யக்கூடியது. இதை வந்து தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணி கொதிக்கும் போது அதில் உப்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வாழைக்காயும் சேர்த்து நல்லா தளன்னு கொதித்து ஒரு 2 கொதி வந்தாவே சட்டுன்னு வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி அமுக்கி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வேக வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை வந்து தாளிதம் பண்ணிவிட்டு, தாளிதத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுட்டு சோம்பு, சீரகம், உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. மறக்காமல் இஞ்சியை தோல் சீவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரும்போது நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற வாழைக்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. வேணும்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், நிறம் நல்லாயிருக்கும். நான் அப்படியே வேக வச்சு எடுத்ததுனால நிறம் அப்படியே வாழைக்காயோடைய நிறத்தில் இருக்குது. வாழைக்காய் பொடி மாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையே இல்லை. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா வதங்கி வரும்போது அரைவேக்காடாக வேக வச்ச வாழைக்காயும் சேர்த்து மிதமான தீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இஞ்சியை நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா கூடையும் சேர்க்கலாம். இந்த வாழைக்காய் ரோஸ்ட் ஆகும்போதும் சேர்க்கலாம். தோலை சீவிட்டு நல்லா துருவிட்டிங்கன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், வித்தியாசம் தெரியாது. வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் நான் அந்த இஞ்சியையும் தூவி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா கூட சேர்ந்து வேகிறது தான் உங்களுக்கு இந்த வாழைக்காய் பொடி மாசுடைய ஸ்பெஷல் டேஸ்ட்டு. ஃபைனலாக நீங்கள் மிளகு ஜீரக தூள் இருக்கு இல்லையா, அதையும் வந்து தூவிக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மனம். இந்த மாதிரி தூவிட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இது சும்மாவே சாப்பிட்லாங்க. தேங்காய் துருவல் வேணும்னாலும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் பொடி மாசு செய்கிறது ரொம்பவே ஈஸி, எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. வாழைக்காய் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் சேர்க்கும் போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் சொன்ன மாதிரி காம்பினேஷன் புளிக்குழம்பு, காரக்குழம்பு அது கூட சேர்த்து பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு செட்டிநாடு குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.